Hello friends, welcome to Fantasy Guru YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்க இருக்கிற 65வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா RCB vs SRH இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் லக்னோல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்ப நம்ம இந்த லக்னோட பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கும் இந்த மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இருக்கும் அப்படிங்கிறத பாத்துருவோம். சன்ரைசர்ஸ் இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாலும் ஒண்ணுதான், ஜெயிக்காட்டி ஒண்ணுதான். ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாங்க. சும்மா பேருக்கு ஆடுறோம் அந்த மாதிரி மைண்ட்ல தான் அவங்க வந்து ஆட போறாங்க. பட் பெங்களூரு RCB பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சா வந்து இருக்க போகுது. ஸோ அவங்க இருக்கிறது ரெண்டு மேட்சுமே அவங்க வின் பண்றதை பொறுத்து தான் அவங்க குவாலிஃபைல பிளே பண்ண போறாங்களா இல்ல எலிமினேட்டர்ல பிளே பண்ண போறாங்களா அப்படிங்கிறது முடிவு பண்ண போகுது. ஸோ அதனால இந்த மேட்ச் கண்டிப்பா அவங்க வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மைண்ட்ல தான் வந்து பிளே பண்ணுவாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சன்ரைசர்ஸ் பேருக்கு விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விளையாட போறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த லக்னோவோட பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ லக்னோவோட பிச் ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி சன்ரைசர்ஸ் லக்னோ இப்போ இந்த இதுலேயே வந்து மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருந்திருக்கும் அப்படின்னு ஆவரேஜா ஒரு 180+ மேல இதில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 200+ வரும் நியர்பை போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இதுல பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது பேட்ஸ்மேனும் பவுலரும் கம்பேர் பண்ணீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்டேஜ் வந்து இருக்கு. பவுலர்ஸுக்கு பெருசா வந்து சப்போர்ட்டிங் இல்ல. போத் இன்னிங்ஸ்லயுமே பவுலர்ஸ் வந்து நம்ம ஒரு 10 விக்கெட் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 5 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 5 விக்கெட். ஸோ இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன் தான் வந்து டாமினேட் பண்ற வாய்ப்பு இருக்கு. அந்த பவுலர்ஸ்ல பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது டியூ ஃபேக்டரை பொறுத்து தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா இந்த வெனுல நைட் நடக்குது அப்படிங்கும்போது டியூ ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதுல ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ற கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஸோ எதா இருந்தாலும் அபிஷியல் பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல டியூ ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு ஸோ ஸ்பின்னருக்கு எந்த அளவுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து கொடுத்துருங்க. ஸோ ஓவராலா இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்ததான் நீங்க ஒரு நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து ஒரு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ஸா இருக்கட்டும் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல பெங்களூர் அண்ட் சன்ரைசர்ஸ் மேட்சுக்கு 9 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக் அண்ட் 20,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்வே வந்து கொடுக்குறாங்க. இது இந்த மேட்சுக்கு மட்டும் இல்லாம எல்லா மேட்சுக்குமே இந்த கிராண்ட் லீக் அண்ட் ஃப்ரீ கிவ்வே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் 16 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஐபோன் வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இந்த ஆப்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல 100% DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்ல அமௌண்ட் வந்து நம்மளால வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட்டை வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, அடுத்த வெனு ரெக்கார்ட் வந்து பாத்துறோம். ஸோ வெனு பொறுத்தவரைக்கும் ஓவராலா 22 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 9 மேட்சஸும் பேட்ஸ் பகன் செகண்டா பண்ண டீம் 13 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பேட் செகண்ட் பண்றவங்களுக்கு ஒரு வின்னிங் ரேஷியோ வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த சீரீஸ்ல விளையாண்ட மேட்சஸ்ல போத் இன்னிங்ஸ் பேட்ஸ்மேனுமே நல்லா வின்னிங் ரேஷியோ தான் பிளே பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, ஒரு மேட்ச் பேட் செகண்ட் பண்ணவங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து வின்னிங் ரேஷியோ வந்து இருந்திருக்கு. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் KKR 235 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் லக்னோ 108 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. பார்த்தா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பாத்துறோம். ஸோ ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 25 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல RCB வந்து 11 மேட்சஸும் சன்ரைசர்ஸ் 13 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் ரெண்டு டீமு கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். RCB பொறுத்த வரைக்கும் பிளிப்சால் விராட் கோலி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அண்ட் மயங்க் அகர்வால், ரச்சித் படிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணல் பாண்டியா, ரொமரே ஷெஃபர்ட், புவனேஸ்வர் குமார், ஹசில் வுட், யாஸ் தயால் அண்ட் சுயாஷ் சர்மா. ஸோ இது RCBயோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. அதே சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும்
அபிஷேக் சர்மா, அதர்வா டைட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அங்கித் வர்மா, கமுன் மெண்டிஸ், பேட் கமின்ஸ், அர்சல் பட்டேல், ஏசன் மலிங்கா, ஜேசன் அன்சாரி அண்ட் ஹர்ஷ் தூபே. ஸோ இதுதான் சன்ரைசர்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் 4 ஓவர், அர்சல் பட்டேல் 4 ஓவர், ஏசன் மலிங்கா 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. இல்ல ஹர்ஷ் தூபே, ஸோ ஆப்பரண்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கனால மோஸ்ட்லி ஹர்ஷ் தூபே இந்த மேட்ச் மினிமம் 3 அதிகபட்சம் 4 ஓவர் வந்து போல் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்க ஓவரை ஜேசன் அன்சாரி அண்ட் கமுன் மெண்டிஸ் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்லி சுயாஷ் சர்மா, யாஸ் தயால், ஹசில்வுட், புவனேஸ்வர் குமார் இவங்க 4 பேருமே அவங்களோட 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை குர்னல் பாண்டியா, ரொமேரோ செஃபோர்ட் இவங்க வந்து ஷேர் பண்ணி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீம்ல கூட பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட், விராட் கோலி 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 2 பேரோட ஃபார்ம் வைஸ் ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் வந்திருக்கு. அதுல பர்டிகுலரா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போதும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, அவரோட ஆவரேஜ் ஸ்கோர் நல்லாவே வந்திருக்கு. பர்டிகுலரா ஓவரால் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னா சேஸ் பண்றாரு அப்படிங்கும்போது கடைசி வரையும் உள்ள நின்றாரு. கடைசி வரையும் நின்று மேட்சஸை பினிஷ் பண்ணி கொடுத்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சேஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது அவர் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் ஸ்கில் வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஸ்மால் லீக்ல நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளிப்சால்ட் ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்துங்க. பட் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டை நீங்க ஃப்ரீ டாஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவர் இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் போலோட ஸ்விங் வேரியேஷன்ல போடக்கூடிய பாலோட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. அதுவும் அந்த பவர் பிளே பிளேயர் அவரோட விக்கெட்ஸ் கிடைச்சாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா தாராளமா பிளிப்சால்ட் இருந்து நம்ம இந்த மேட்ச் ஒரு 70+ ரன் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பவர் பிளேலயே ஸ்டார்டிங் அந்த ஸ்விங் வேரியேஷன்ல போடக்கூடிய ஃபாஸ்ட் பால்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. அந்த இடத்துல ஸ்டார்டிங் பவர் பிளேலயே போல் பண்ணக்கூடிய வயசுல பேட் கமின்ஸ், அர்சல் பட்டேல் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ பேட் கமின்ஸ் ஸ்டார்டிங் பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் வந்து போல் பண்றாரு. ஸோ ஸ்ட்ரைக்லி கொஞ்சம் பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்து நின்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். மயங்க் அகர்வால் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ அவர் லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணுவார்னு நினைச்சா மழை பெய்ஞ்ச காலத்துல மேட்சே நடக்காம போயிருச்சு. ஸோ இந்த சீரீஸ் தான் விளையாட இருக்கிற ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸோட பிளே பண்ணியிருந்தாரு. சன்ரைசர்ஸ் டீம்ல வந்து பிளே பண்ணியிருந்தாரு. இப்போ சன்ரைசர்ஸ் அகைன்ஸ்டா வந்து பிளே பண்றாரு. ஸோ அப்ப சன்ரைசர்ஸ் இருக்க பவுலர்ஸ்ல ஒரு சில பேர்ல யார் எப்படி பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ பேட்டிங் எல்லாம் கொஞ்சம் நேக்கா வந்து பிளே பண்ணிடுவாரு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சீரீஸ் அவருக்கு வந்து பெருசா சப்போர்ட் இல்ல, பெருசா மேட்சஸும் பிளே பண்ணல, பெருசா ஸ்கோர்ஸும் அவரால் அடிக்க முடியல. பட் இந்த சீரீஸ் ஐபிஎல் தவிர்த்து அதுக்கப்புறம் முன்னாடி விளையாண்ட மேட்சஸ், T20 மேட்சா இருக்கட்டும், டொமஸ்டிக் லெவலில் மேட்சஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. 35+ பால் பிடிச்சு 60ல இருந்து 70+ ஸ்கோர். ஸோ இந்த மாதிரிலாம் அடிச்சு ஒரு நல்ல ஆவரேஜ் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ T20 பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஆவரேஜ் வந்து இருக்கு. ஐபிஎல்ல இதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்சுனால எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மயங்க் அகர்வால் ரொம்ப ரொம்ப லோ பர்சனல் கூடிய ஒரு பிக்கா வந்திருப்பாரு. மோஸ்ட்லி யாருமே அவர் வந்து கன்சல்ட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப லோ பர்சனல் வந்திருக்காரு. நான் கிராண்ட் லீக்ல டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா மல்டிபிள் போத் இன்னிங்ஸ்லயும் ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு மயங்க் அகர்வால் இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. நான் பர்டிகுலரா ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ரச்சித் படிதார். ஸோ ரச்சித் படிதார் ரீசெண்ட் ஃபார்ம் டோட்டலி ஃபிளாப் தான் சொல்லணும். ரொம்ப ஒஸ்டா வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்ட் அப்ல அவர் இருந்த ஃபார்ம் இப்ப இல்லைன்னு சொல்லணும். பட் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறனால அதுல கேப்டன்ஷிப் நான் கண்டிப்பா ரச்சித் படிதார் பிளே பண்ணியே ஆகணும். ஏன்னா டாப் ஆர்ல கொஞ்சம் விக்கெட் ஒன்று ஏர்லியா விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இந்த 2 பிளேயர் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டாங்க. அடுத்து வரவங்க வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சாடக்கூடிய பிளேயர் டிம் டேவிடா இருக்கட்டும், ரொமேரோ செஃபோர்டா இருக்கட்டும், வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சாடக்கூடிய பிளேயர். ஸோ அதாவது டாப் ஆர்ல விக்கெட் வந்துச்சுன்னா அவங்க பேட்டிங் வரும்போது அந்த இது அவங்க சப்போர்ட்டிங் இருக்குமா சொல்ல முடியாது. அப்போ இந்த 2 பிளேயருமே கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று ஒரு 15 ஓவர் வரையும் ஸ்கோர்ஸ் வந்து அவங்க கொண்டு போய் ஆகணும். அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் வந்து ஆடும் போது அவங்களுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சுக்காது. ஸோ அதுல முக்கியமான பங்களிப்பு ரச்சித் படிதார் தான் வந்து இருந்தாகணும். ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அந்த முக்கியமான தருணத்தை உணர்ந்து இந்த மேட்ச் அவர் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுவாரு. ஒரு சரி நின்று பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா ஒரு பேட்டிங் ஆடுற வர டவுனுக்கு ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்.
ஸோ ஆப்னர் டீம்ல ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பர். ஸோ ஹென்ரி கிளாஸ்னா ஜித்தேஷ் சர்மாவும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேரோட பேட்டிங் ஆர்டரும் கொஞ்சம் பின்தங்கி தான் வந்திருக்கு. சம்டைம் ஹென்ரி கிளாசன் கூட டாப் ஆர்ல பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 8 ஓவரும் போகல விக்கெட்ஸ்ல விழுந்துருச்சு அப்படின்னா ஹென்ரி கிளாசன் டாப் ஆர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. பட் ஜித்தேஷ் சர்மா அந்த அளவுக்கு வருவாரம் சொல்ல முடியாது. சம்டைம் குர்னல் பாண்டியா கூட டாப் ஆர்ல கொண்டு வந்து விட்டுறாங்க. ஜித்தேஷ் சர்மா கொஞ்சம் பின்தங்கி தான் வந்து விடுறாங்க. ஸோ ஜித்தேஷ் சர்மா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது 10ல ஒரு 2 அல்லது ஒரு 3 டீம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அடுத்த டிம் டேவிட். ஸோ டிம் டேவிட்டா இருக்கட்டும், ரொமேரியோ செஃபர்டா இருக்கட்டும். ஸோ டிம் டேவிட் ரொமேரியோ செஃபர்ட் சேம் ஒரே ஆப்ஷன் தான். என்ன ஒன்று ரொமேரியோ செஃபர்ட் சம்டைம் ஒரு ஓவராச்சும் வந்து பவுல் பண்ணிடுறாரு. அது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா வந்து இருக்கு. ஃபீல்டிங் பொசிஷனா இருக்கட்டும், பவுலிங்கை தவிர்த்து ஃபீல்டிங் பொசிஷன் பேட்டிங் ரெண்டு பேருமே ஒரே ஆப்ஷன்ல தான் வந்து இருக்காங்க. மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 கேட்சஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. அதுல பர்டிகுலர் டிம் டேவிட் மேட்சுக்கு மேட்ச் 2 கேட்சஸ் அப்படிங்கிறது பிடிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட டீம்ல இருக்க ஃபைனல் சேர்த்து அதுலயே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. இன்கேஸ் 15 ஓவருக்குள்ளார டாப் பார்ல இருக்கல விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு போயிடும். 15 ஓவர் டிம் டேவிட் வந்துருவாரு நினைச்சு ஒரு டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா டிம் டேவிட் இருந்து நம்ம தாராளமா ஒரு 40+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் உள்ள ஒரு பிளேயர் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஸோ அந்த டைமிங் தகுந்தாக்குள்ள பிளே பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஸோ நீங்க டீமை மேக் பண்ணும்போது எனக்கு இந்த டாப் ஆர்ல ஒரு 3 விக்கெட் டக்கு டக்குன்னு விழுந்துரும், டிம் டேவிட் ஏர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு நினைச்சீங்கன்னா உன்னோட கிராண்ட் லீக் ரிஸ்கா கூட அவருக்கு நீங்க வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூட்டபிள் பிளேயரா தான் வந்து இருப்பாரு. குர்னல் பாண்டியா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ ஆப்னன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் பெருசா கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அதிகபட்சமா வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு குர்னல் பாண்டியா மினிமம் ஒரு 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாரு. ஸோ மோஸ்ட்லி இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் இல்ல, இவர் வந்து விக்கெட் எடுத்தாரா லெஃப்ட் ஹேண்டரா இருந்தாலும் சரி ரைட் ஹேண்டர் சரி விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலரா வந்து இருக்கிறாரு. பட் இவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா குர்னல் பாண்டியாட்ட இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட். ஸோ இப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இவரோட பேட்டிங் ஆப்ஷன் எப்ப வேணா சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் இதே லைனப்ஸ்ல வந்தாங்க அப்படின்னா குர்னல் பாண்டியா சேம் இந்த டவுன் தான் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொமேரியோ செஃபர்ட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிம் டேவிட் என்ன சொன்னா அதே தான். டாப் ஆர்டர்ல டீம் டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ சன்ரைசர்ஸ் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க, ஆர்சிபிக்கு கொஞ்சம் விக்கெட் டக்கு டக்குன்னு இழந்துருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ரொமேரியோ செஃபர்டுக்கும் டிம் டேவிட்டுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி எல்லா ஒரு நியூட்ரல் டீம் தான் போடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிம் டேவிட்டா இருக்கட்டும் ரொமேரியோ செஃபர்டா இருக்கட்டும் அதில் சூட்டபிளா வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 10 டீம் மேக் பண்றீங்க, அதுல ஒரு டீம்லயாச்சும் சன்ரைசர்ஸ் ஃபேவரா போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுல இந்த 2 பேருக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். புவனேஸ்வர் குமார் ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த சீரீஸ் ஃபுல்லா நீங்க அவர் பிளே பண்ண மேட்ச்ல வந்து பார்த்துட்டே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு இந்த விக்கெட்டிங் ஆப்ஷனோட செகண்டா பவுல் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த வெனுல ஸோ ஃபாஸ்ட் பவுலர் போத் இன்னிங்ஸ்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் தான் வந்திருக்காங்க. பர்டிகுலரா புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது கம்பல்சரி 2 விக்கெட் அப்படிங்கிறது புவனேஸ்வர் குமார் இந்த மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹேசில்வுட். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. உன்னோட கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலர். ஸ்டார்டிங் பவர் பிளேலயே ஸோ புவனேஸ்வர் குமார் இவங்க 2 பேர் தான் பவர் பிளே பவுல் பண்றாங்க. அந்த 4 ஓவருக்கு அப்புறம் ஹேசில்வுட்டுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதுல அவர் வந்து பவுல் பண்றதுல கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்கறது பவர் பிளே உள்ள எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் சம்டைம் டெத் ஓவரும் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாஸ் தயால் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்குங்க, ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு முக்கியமான தருணத்துல குருஷல் டைம்ல கடைசி அந்த 20 ஓவர் கூட இவர் தான் வந்து பவுல் பண்ணிடுறாரு. அவர் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணி எக்னாமிக்ல வந்து பவுல் பண்ணிடுறாரு. கடைசி கட்டங்கிறதுனால ஒரு விக்கெட் கூட சேர்த்து கூட வந்து கிடைச்சிருது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் போத் ரீசன் சேர்த்து அவர் வந்து ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதோட பெருசா வந்து அவர் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ண முடியாது. ஸ்ரேயா சர்மா ஒரு லெக் பிரேக் பவுலர். ரீசென்ட் மேட்ச் ஒரு நல்ல எக்னாமிக்ல வந்து பவுல் பண்ணிடுறாரு. ஸ்டார்டிங் அவர் பவுலர் அடிச்சாறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. இருந்தாலும் விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா வந்து அவரை நம்ம எதிர்பார்க்க முடியல. அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா சன்ரைசர்ஸ். சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, அதர்வா ட்ரை. ஸோ இவங்க 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. டிராவிஸ் ஹெட் மோஸ்ட் ப்ராபபிலி ப்ளே பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இருக்கிற பிளேயர்ஸ் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதே லைனப்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். ஸோ அபிஷேக் சர்மா பவுலிங் ஆப்ஷன் அவர் கொடுக்கறது கிடையாது. ஒன்லி சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பட்
ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு யாருமே பெருசா இல்லாததுனால மோஸ்ட் ப்ராபபிலி அபிஷேக் சர்மா கூட ஒரு 1 or 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ விக்கெட் எடுக்காம விளையாடிட்டு இருக்காங்க, விக்கெட் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேணா அவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி நிறைய பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் ரெட்டி கூட லாஸ்ட் மேட்ச் வந்து பவுல் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு லாட் ஆஃப் பவுலிங் இருக்கனால இந்த மேட்ச் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க. பேட்டிங்ல ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மான்னு சொல்லலாம். ரீசன்ட் மேட்ச் ஸ்டார்ட் அப்லயே அதே ஃபார்ம்ல இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா சன்ரைசர்ஸ் ஒரு டாப் ஆர்டர் வரதுக்கான கண்டிப்பா வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு டீம் தான் அது. பட் ஸ்டார்டிங்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 25ல இருந்து 30+ ஸ்கோரும், செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும். அதர்வாட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வராருங்க. ஸோ ஒரு ஃபீல்டிங்ல இருந்து அவர்கிட்ட வந்து பெருசா நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒன்லி இம்பாக்ட் பிளேயர் ரோல். இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டியாரு. இவர் வந்து இதுதான் அவருக்கு வந்து இந்த சீரீஸ்ல ஐபிஎல் தான் ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருந்திருக்கு. அதுவும் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் வந்து இழந்துட்டாரு. ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. அது ஸ்விங் வெரிசன்ல போகக்கூடிய பவுலர்ட்ட ஸ்ட்ரகிள் ஆறாரு. பவுன்சர்ஸ் போடுறதுக்கு ஆசில் விட்டுருக்காரு. புவனேஸ்வர் குமார், யாசர் 3 குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர் பவர் பிளேல வந்து டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதர்வாட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். இசான் கிசான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தாங்க வந்து பண்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்க பண்ணதுனால விக்கெட் கீப்பிங்ல நிறைய கேச்சஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இசான் கிசான் இந்த மேட்ச் சேம் அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து. ஏன்னா ஹென்ரி கிளாஸ்ங்கும் போது ஹென்ரி கிளாஸோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப பின்தங்கி வந்திருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல இருக்க ஜிதேஷ் சர்மாவோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதுல இஷான் கிஷான் இன்னிங்ஸ் 1 down வந்து இறங்குறதுனால கண்டிப்பா பேட்டிங் ஆர்டரும் வந்துருவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது விக்கெட் கீப்பிங் இவர் தான் பண்றாரு அப்படின்னா அது வந்து நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்டும் பண்றாங்க விக்கெட் கீப்பிங் யார் பண்றாங்க எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஸோ விக்கெட் கீப்பிங் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1/2 hour முன்னாடி லைவ்ல உட்காந்து பாருங்க. ஸோ அதுலயே வந்து லைனப்ஸ் வந்து விட்டுருவாங்க. யார் விக்கெட் கீப்பிங் பண்றா, யார் எந்த டைமுக்கு வராங்க அப்படிங்கிற டீட்டெயில வந்து அதிலே காமிச்சிருவாங்க. ஸோ அதுல பார்த்து கூட நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு பார்க்க சிரமமா இருக்குன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்க. நான் அதுல வந்து அப்டேட் பண்றேன் யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அதுல விக்கெட் கீப்பிங் பண்ணாரு அப்படின்னா ஜிதேஷ் சர்மா இஷான் கிஷான் இருந்து நம்ம பேட்டிங்ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் மூலியமா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பண்றாரு. மோஸ்ட் ப்ராபபிலி லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல, நிறைய பவுலர்ஸ் அடி வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 2 ஓவர் பவுலிங் கொடுத்துட்டாங்க. அதுல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த வெறுவுல விக்கெட்டிங் ஆப்ஷன் ஒரு பவுலரா வந்து இருந்திருக்காரு. இந்த மேட்சும் அது மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பண்ணாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பேட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கும் போது இவரோட பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே பின்தங்கி வந்துருது. ஒரு விக்கெட் விழுவது ஒருத்தர் விக்கெட் விழுந்தாங்க, 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அங்கித் வர்மா, ஹென்ரி கிளாசன், கமுன் மெண்டிஸ் இந்த மாதிரி வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பெருசா பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்ல. ரொம்பவே ஒரு பின் தங்கி வச்சிடறாங்க. சோ அதாவது பவர் பிளேயர்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் விழுந்துட்டா மட்டும்தான் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து வர்றாரு. இல்ல ஒரு 10 ஓவர் ஒரு நல்ல டார்கெட் கொண்டு போயிட்டு இருக்காங்க, அந்த டார்கெட் நோக்கியே போகணும் அப்படிங்கும் போது ஹென்ரி கிளாசன், அங்கித் வர்மா இல்ல கமுன் மெண்டிஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சோ அப்ப இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் 100% கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட்டா வந்து இருக்கு. சோ பவுல் பண்ணாருன்னா ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். சோ பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பா வந்தாரு அப்படின்னா ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி வந்தா நம்ம எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஹென்ரி கிளாசன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்ட் பேட்னா நீங்க ஒரு 52 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணல, டீம்ல ஒரு ஆப்ஷனா வந்திருக்காரு, ஃபீல்டிங் பண்றாரு, அவ்வளவுதான். ஸோ லாஸ்ட் மேட்ச் இஷான் கிஷான் சொத்த பண்ணதை பார்த்துட்டு இந்த மேட்ச் ஹென்ரி கிளாசன் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அப்டேட் பண்றேன். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இவர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணல அப்படிங்கறத இப்போதைக்கு இருக்கிற ரிப்போர்ட். சோ அப்படி இருக்கும்போது பேட்டிங்ல வந்து கண்டிப்பா ஹென்ரி கிளாஸ் நம்ம ஒரு 35+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கணும். ஒரு அடிச்சா மட்டும் தான் அவரோட ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ இந்த இதுல ஆர்சிபி ஃபேவரா நீங்க டீமை மேக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், ஹென்ரி கிளாசன் இந்த 3 பேருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இஷான் கிஷான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஹென்ரி கிளாசன் ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டர் ஒரு பேட்ஸ்மேன், கண்டிப்பா ஒரு 10 பால் பிடிச்சாவே போதும் ஒரு ட்ரீம் டீம்ல ஸ்கோர் வந்து அடிச்சிருவாரு. சோ இந்த 3 பேருமே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாங்க. அடுத்ததா கமுன் மெண்டிஸ். ஸோ கமுன் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். இந்த மேட்ச் பெருசா அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு வந்து டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டரா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட ஓவரை கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. போத் இன்னிங்ஸுமே விக்கெட்டிங் ஆப்ஷன்ல பவுலரா இருப்பாரானும் பெரிய கொஸ்டின் மார்க் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் வேணா விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்.
அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா கண்டிப்பா 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்பவே சூப்பரான பேட்ஸ்மேனாகவும் வந்து இருக்காரு. ஸோ இவரோட பேட்டிங் ஆப்ஷன் எப்ப வேணா டாப் ஆர்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு 10 டீம் மேக் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 டீம்லயாச்சும் கமன் மெண்டிஸ்க்கு ஒரு எம்பரா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பேட் கமின்ஸ். ஸோ இந்த வெனுவில் விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசாவே இல்லைங்க. டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங்லாம் சூஸ் பண்ணாங்க. பட் பெருசா அவருக்கு வந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு விக்கெட் வேணா இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பெருசா ஒரு விக்கெட் கிடைக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான் வந்து இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி தான் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ரொம்ப ரிப்பேர் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. இதெல்லாம் எல்சன் மலிங்கா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லியிருப்பேன், எல்சன் மலிங்கா போத் இன்னிங்ஸ்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர், போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் சேம் போத் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாரு. பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் இவங்க 2 பேர்ல எனி பேரை நீங்க தவிர்த்துட்டு இன்னொரு பிளேயர் ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா அதாவது எல்சன் மலிங்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஜேசன் அன்சாரி போத் இன்னிங்ஸ் சேர்த்து 1 விக்கெட் இப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும். பெருசா அவர்கிட்ட வந்து விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர் தான். ரீசெண்டா அந்த மேட்ச்ல நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த வெனுவில் அவருக்கு வந்து பெருசா வந்து சப்போர்ட்டிங் கிடைக்கல, பெருசா விக்கெட்ஸும் வந்து கிடைக்கல. 1 விக்கெட் அப்படிதான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஹர்ஷ் தூபே. ஸோ ஹர்ஷ் தூபே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் இவரோட ஃபேண்டசி தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இந்த வெனுவில் ஸ்பின்னருக்கு ஸ்ட்ரைக்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா ஹர்ஷ் தூபே 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் இவ்வளவுதான் விட்டுறது நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்ல அபிஷேக் சர்மாவுக்கு நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப ஒரு பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் பிளிப்சால்ட் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மேட்ச் ஹசில்வுட் ஒரு கேப்டனுக்கு ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் குர்னல் பாண்டியா கூட நீங்க கிராண்ட் லீக்ல ஒரு 10 ஒரு 2 டீம் ட்ரை பண்றீங்கன்னா எந்த டீம்ல ட்ரை பண்றீங்களோ அந்த டீமுக்கு அவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க இசான் கிசான், ஹென்ரி கிளாசன், எல்சன் மலிங்கா இந்த 3 பேருக்குமே கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்து இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.